ஹை கைஸ், நான் சிவா. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது இன்றைக்கி நிஃப்டியில் ஆப்ஷன் ட்ரேடிங் எப்படி பண்ணியிருந்தா ப்ராஃபிட்டபுளாக பண்ணியிருக்கலான்ற ஒரு ரிவ்யூ வீடியோ தான். அப்புறம் டிஸ்க்ளைமர் என்னென்னா, இந்த வீடியோ எஜுகேஷன் பர்பஸ் மட்டுமே. நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்கள் ஓன் ரிஸ்க் அண்ட் அனாலிசிஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமை நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் மார்க்கெட் வந்துட்டு 25th வந்துட்டு இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு மார்க்கெட்டு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றில். அடுத்த நாள் 26 26 ஆகஸ்ட் அன்னைக்கு மார்க்கெட் வந்து டவுன் ஃபாலு. இந்த டவுன் கரெக்டாக எக்ஸாக்டாக எங்கே மேட்ச் ஆயிருக்குன்னா அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றில் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிருக்கு. அடுத்ததாக இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சைட்வேஸில் போயிருக்கு மார்க்கெட்டு. அடுத்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ரியாக்ட் ஆகிருக்கு. அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்து வெரி பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் டூலு. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று நான் ட்ரா பண்ணியிருக்க எல்லாமே ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் போய் பார்த்தோன்னா ஒரு ப்ரீவியஸாக இதுவும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ரியாக்ட் ஆகிருக்கும். இது 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணாலும் சேம் இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக எக்ஸாக்டாக ரியாக்ட் ஆகிருக்கும். அதனால தான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டோன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்கல் மெத்தடு ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியில். இது 1 டே டைம் ஃப்ரேமில் எடுத்து பார்த்தாலும் பாருங்கள், இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்ஸு கரெக்டாக எல்லா லக்கிலையுமே ஒர்க் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலில் பாருங்கள், இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இங்கே ரியாக்ட் ஆகிருக்கு ஆகஸ்ட் மந்த்து. அதே மாதிரி ஜூலை மே 25லேயும் இந்த கேண்டிலில் பாருங்கள், இது ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டோனு இந்த கேண்டில் பாருங்கள் ஒரு ஸ்பைக் அடிச்சுட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ரியாக்ட் ஆகிருக்கு இங்கே. அதே மாதிரி எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னாலும் இந்த கேண்டில் பாருங்கள் 26 அன்னைக்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. கரெக்டாக எக்ஸாக்டாக மார்க்கெட் க்ளோஸ் ஆனது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றில் கரெக்டாக மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுமாதிரி நீங்கள் எல்லா இதையும் எடுத்து பார்த்தாலுமே கரெக்டாக இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்ஸு கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கும். நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் பார்த்தாலும். இப்போ நம்ம இதில் 3 மினிட்ஸ் எடுத்து பார்த்தாலும் பாருங்கள், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று கரெக்டாக ஒர்க் ஆகிருக்கும். அன்னைக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்குது. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றுக்கு மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகி மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. அடுத்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று பிரேக் பண்ணி கீழே ஓப்பன் ஆகிருக்கு. எல்லா இதுலேயுமே பாருங்கள்
கரெக்டாக அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் கரெக்டாக டச் ஆகிருக்கு. ஃபைனலாக மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போதும் அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த சினாரியோவில் இப்போ நம்ம நிஃப்டி 50ல் எப்படி ஆப்ஷன் ட்ரேடிங் எடுத்திருந்தால் ப்ராஃபிட்டபுளாக நம்ம பண்ணியிருக்கலான்ற பேக் டெஸ்டிங் வீடியோ பார்த்துடலாம். அதுக்கு நம்ம ஸ்டாக் மோஜோ வெப்சைட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ஸ்டாக் மோஜோ வெப்சைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான் ஆப்ஷன் சிமுலேட்டருக்கு. இப்போ நம்ம 26 ஆகஸ்ட்டு 9:20 மார்க்கெட்டில் என்ட்ரு ஆகிறோம். மார்க்கெட்டில் அட் த மணியில் புட் ஆப்ஷனை பை பண்ணுறோம். நம்ம ஏன் புட் ஆப்ஷனை பை பண்ணுறோன்னா, எக்ஸாக்டாக மார்க்கெட்டிங்கை பாருங்கள், டவுன்ஃபாலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. அடுத்த கேண்டில் யூஸ் ஆகும்போது 9:18, சேம் அதே 9:20க்கு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் மார்க்கெட் டச் ஆகிருக்கு. டவுன்ஃபாலில் தான் போயிட்டுருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், மார்க்கெட் டவுன்ஃபால் ஆகி அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு தான் மார்க்கெட் வரும். இதை நம்ம கன்ஃபர்மேஷனாக எடுத்துகிட்டு நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணுறோம். 9:20க்கு புட் ஆப்ஷன் அட் த மணி, மார்க்கெட் வந்து 24,850 அந்த ரேஞ்சில் இருக்கும்போது அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்து நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணுறோம். பை பண்ணி இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. $925க்கு 1600 2000 ரேஞ்சிட்ட போயிட்டுருக்கு ப்ராஃபிட்டு. இந்த ட்ரேடிங் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மார்ஜின் வந்து 5600. மேக்ஸிமம் லாஸ் வந்து 5600. ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ கேபிட்டல் யூஸ் பண்ணுறோமோ அந்த கேபிட்டல் தான் நம்மளோட ரிஸ்க்கு. ஒன் மினிட்ஸில் ஓடிட்டுருக்கு. இந்த டைம் ஃப்ரேமை நம்ம பர் செகண்டுக்கு 5 மினிட்ஸ் மூவ் ஆகிற மாதிரி மாற்றிக்கலாம். ஏன்னா 1 செகண்டுக்கு 1 மினிட் ஓடினா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். இதோட நம்ம டைம் ஃப்ரேமை கூட மாற்றிக்கலாம். பேக் டெஸ்டிங் பார்க்கும்போது 1 செகண்டுக்கு பர் செகண்டுக்கு 5 மினிட்ஸு, அதேமாதிரி பர் செகண்டுக்கு 5 மினிட்ஸு, 15 மினிட்ஸு, 1 ஹவர், அது மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ மணி 11:04 ஆகுது. 11:04க்கு மார்க்கெட் வந்து நமக்கு வந்த ப்ராஃபிட்லேருந்து டவுன் ஆகி போயிருக்கு. டவுன் ஆகி போயிருக்குன்னா இன்றைக்கி ரீசன் என்னதுன்னா, 11 மணிக்கு மேலே மார்க்கெட் வந்து இங்கே சைடுவேஸ் ஆகிட்டு இருக்குது. ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் சைடுவேஸில் போனாலும் நம்மளோட ப்ரீமியம் வந்து கரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நமக்கு லாஸ் போயிட்டுருக்கும். ஆப்ஷன் செல்லிங்கு தான் சைடுவேஸில் போனால் ப்ராஃபிட் கிடைக்கும். ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் சைடுவேஸில் போயிருந்தால் நம்மளோட ப்ரீமியம் கரைஞ்சிக்கிட்டு இருக்கும். அதனால் நமக்கு லாஸ் மேக்கிங் தான் வரும். ஆப்ஷன் பையிங்கை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது தான் ப்ராஃபிட் ஹியூஜாக கிடைக்கும்.
மணி ஒரு மணியை போல் நமக்கு 1900 800 அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குது நமக்கு ப்ராஃபிட்டு. $2,600 $3,000 $5,000 $6,000 ஃபுல்லாக ரன் பண்ணலாம். $5,700 வரைக்கும் போயிருக்கு. இன்றைக்கி நம்மளோட ப்ராஃபிட் வந்து இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்ம ட்ரேடிங் எடுத்திருந்தா நம்ம போட்ட கேபிட்டல் வந்து 5,600. நம்ம போட்ட கேபிட்டல் அப்படியே நமக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. 100% ப்ராஃபிட்டு. இந்த ப்ராஃபிட் பாருங்கள், கரெக்டாக 2 மணிக்கு அப்புறம் தான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று வந்து பிரேக் பண்ணி மேலே போக முடியாமல் கடன் மார்க்கெட் டவுன் ஆகி அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன்றில் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இங்கேருந்து இவ்வளோ டவுன்ஃபால் ஆனது தான் நமக்கு இந்த ப்ராஃபிட்டு. இதே போல் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எப்படி ப்ராஃபிட்டபிளாக பண்ணலான்றது ரிவ்யூ வீடியோ டெய்லி நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி.